வணக்கம் ட்ரேடர்ஸ். ஆகஸ்ட் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டிக்கு வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து செப்டம்பர் தான். செப்டம்பர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே எக்ஸ்பைரிக்கு பதிலாக டியூஸ்டே எக்ஸ்பைரி நிஃப்டிக்கு வரப்போகுது. அண்ட் அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் முடிவுலேயே ரொம்ப நிஃப்டி வந்து பியரிஷாக தான் முடிஞ்சிருக்கு. ஸோ வரும் வாரத்தில் நிஃப்டி வந்து எந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, என்னென்ன மாதிரி நியூஸ், எந்தெந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷன் இம்பாக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி நாளைக்கு 31 ஆகஸ்ட் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் மணி மேனிபுலேஷன் அப்படிங்கிற வெபினார் ஒன்று வந்து நான் கண்டக்ட் பண்ண போகிறேன். ஐ திங்க் உங்களுக்கு மார்க்கெட்டில் மேனிபுலேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறது தெரியும்னு நினைக்கிறேன். மார்க்கெட்டில் மேனிபுலேஷன் எதுக்காக நடக்கணும்? பை செல் இந்த ரெண்டுமே நடந்தால் தான் ஒரு டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆகும். சப்போஸ் 1000 கோடி ரூபா காசு இறக்கி மார்க்கெட்டை யாராவது கீழே கொண்டு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த 1000 கோடி யாராவது பை பண்ணணும். அதுக்காக தான் உங்களுக்கு தெரிஞ்ச டபுள் பாட்டம், ட்ரெண்ட் லைன்ஸ், ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் மாதிரியான பேட்டர்ன்ஸை கிரியேட் பண்ணி உங்களை பை பொசிஷன் எடுக்க வச்சதுக்கு அப்புறமா உங்கள் ஸ்டாப் லாஸை ஹண்ட் பண்ணிட்டு அவங்க மார்க்கெட்டை கீழே இறக்கிடுவாங்க. ஸோ உங்கள் ஸ்டாப் லாஸஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக ஹண்ட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த ஆயிரக்கணக்கான கோடி காசு வச்சு ட்ரேட் பண்ணுற ஸ்மார்ட் மணி ட்ரேடர்ஸ் எந்த மாதிரி பொசிஷன்ஸை பில்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதை தான் வர சண்டே நடக்க போகிற ஸ்மார்ட் மணி மேனிபுலேஷன் வெபினாரில் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். சப்போஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கங்க. வெபினாரில் சந்திக்கலாம். தேங்க்யூ. சரி, ஓகேங்க. இப்போ நம்ம சைட்டே வந்து நிஃப்டியோடைய அனாலிசிஸ்க்கு போயிடலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃப்ரைடே நேற்று வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட் வந்து முடிஞ்சிருக்கு. எப்படி முடிச்சிருக்கு அப்படின்னா பியரிஷாக முடிச்சிருக்குங்க. ஸோ டவ் ஜோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 0.2% தான் பியரிஷாக முடிச்சிருக்கு. S&P 500 பாருங்களேன், இந்த இடம் ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட், ஒரு ஹையர் ஹை பிரேக் அவுட். ஆனால் அந்த பிரேக் அவுட்டை கொடுத்த உடனே மார்க்கெட் வந்து கீழே வருது. ஸோ இப்படி கீழே வர்றது வந்து பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணுறதுக்காக. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த இடத்துல அந்த 6433 அப்படிங்கிற அந்த இடத்துல இருக்க லிக்விடிட்டி ஆர் கீழே இருக்க இந்த 6344 இந்த ரெண்டு ஏரியாவில் இருக்க லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிவிட்டு ப்ரைஸ் வந்து ஃபர்தராக இங்கே எப்படி ரியாக்ஷன் கொடுக்கறத பார்த்து தான் ஃபர்தராக கீழே விடுமா இல்லை மேலே போகுமா அப்படிங்கிறது தெரியும். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிவிட்டு ஆல் டைம் ஹையிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈவினிங் ஸ்டார் மாதிரியான பேட்டர்னை வந்து டவ் ஜோன்ஸ் S&P 500 வந்து போட்டிருக்கு. இது ஒரு பியரி சைனுங்க. நாஸ்டாக்குமே அதே சேம் ஈவினிங் ஸ்டார் பேட்டர்ன் தான் வந்து போட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நேற்று விக்ஸுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 6.3% வந்து ஏறி முடிஞ்சிருக்கு. ஸோ யூஎஸ் மார்க்கெட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான பியரி சைன் நம்ம கண்களுக்கு தெரிகிறதுங்க. அதை தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய USD INR இருக்குது பார்த்தீங்களா, இதுவுமே ஆல் டைம் ஹைக்கு வந்து போயிடுச்சு. வீக் ஆகிட்டே போகுது. 88 ரூபா அப்படிங்கிற லெவலில் ஒரு பிரேக் அவுட் அப்படிங்கிறத கொடுத்துருக்குங்க. ஸோ இந்த ரெண்டு ரிஜெக்ஷன் கேனில் பார்த்து இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி கீழே வந்துடும், அப்ரிஷியேட் ஆகும்னு நினச்சேன். ஆனால் வந்து இல்லை அப்படின்ட்டு பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ நம்மளுடைய பணம் வீக் ஆகிறதும் FIA வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து நம்ம மார்க்கெட்டில் செல்லடிச்சிட்டே இருக்கிறது, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு பியரிஸான ஒரு சைன் தாங்க. சரி, ஓகே. இப்போது USD INR வீக் ஆகுது. யூஎஸ் மார்க்கெட்டே கொஞ்சம் பியரிஷ் டெரிட்டரிக்கு போன மாதிரி இருக்குது. ஸோ ஃப்ரைடே அன்னைக்கு ஏன் வந்து யூஎஸ் மார்க்கெட் கொஞ்சம் பியரிஷாக முடிஞ்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே டேட்டா வந்து வந்துருந்துச்சு. கோர் பிசி டேட்டா வந்துருந்துச்சு. 0.3% எக்ஸ்பெக்டேஷன் தான் வந்துருந்துச்சு. அதே மாதிரி இது வந்து மந்த் ஆன் மந்த்துக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 2.9% என்ன எக்ஸ்பெக்டேஷனோ அதே தான் வந்து வந்துருந்துச்சு. அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்தியாவிலையுமே ஜிடிபி டேட்டா வந்து வந்துருந்துச்சு. ஃபோர்காஸ்ட் வந்து 6.6% தான், நான் வந்தது 7.8%. வெறித்தனமான ஒரு பாசிட்டிவான நம்பர்ஸ் வந்திருக்கு. பட் பெஸ்ட் கிளைண்ட்டு பட் நோ ஃபீஸ் அப்படிங்கிற மாதிரி நல்ல டேட்டா தான். ஆனால் இதுக்கெலாம் நம்ம மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக ரியாக்ட் பண்ணாது. ஸோ அந்த விதத்தில் இது வந்து போன வாரம் வந்த நியூஸ், இதெல்லாம் வந்து இன்லைன் வித் எக்ஸ்பெக்டேஷன் தான் வந்திருக்கு. பட் அடுத்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்டுக்கு மிகவும் முக்கியமான ஒரு வாரம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஈச் அண்ட் எவ்ரிடே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு டேட்டா அப்படிங்கிறது வரப்போகுது. ஒரே செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். ஸோ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா மண்டே அன்னைக்கு யூஎஸ் மார்க்கெட் வந்து ஹாலிடேங்க. ஸோ அதனால் நம்ம மார்க்கெட்டில் பெரிய ப்ரைஸ் ஆக்ஷன் எதிர்பார்க்க முடியாது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டியூஸ்டேலேருந்து பாருங்களேன், மேனுஃபேக்சரிங் PMI வருது, அடுத்து வந்து சர்வீஸ் PMI வருது, ஜாப் ஓப்பனிங்ஸ் வருது, நான் ஃபார்ம் எம்ப்ளாய்மெண்ட் சேஞ்ச் வருது, ஜாப்லெஸ் கிளைம்ஸ் வருது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அது இது அப்புறம் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வருது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட முக்கியமான டேட்டாஸ் வந்து வரப்போகுது. இந்த முக்கியமான டேட்டாஸின் படியும் யூஎஸோட GDP படியும் தான் வர்ற செப்டம்பர் 17 அன்னைக்கு நடப்போகிற அந்த ஃபெட் மீட்டிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் அப்படிங்கிறது யூஎஸில் பண்ண போகிறாங்க. இன்னும் ஒரு 17 நாள் 18 நாள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் எக்ஸாக்டாக இப்போ நிலமையிலிருந்து 18 நாள் இருக்குது. ஸோ அதில் வந்து எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது 0.25 பேசிஸ் பாயிண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கட் பண்ணுறது தான் அப்படிங்கிறது தான் இருக்குது. சப்போஸ் இது அப்படியே நடந்துருச்சு அப்படின்னா ஒரு ரியாக்ஷன் கிடையாது. ஏன்னா மார்க்கெட் ஆல்ரெடி அதுக்கெலாம் வந்து ஃபேக்டர் ஆயிடுச்சு. இந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் நல்லா மேலே போயிடுச்சு. ஒரு 1.5% பக்கமாக மார்க்கெட் மேலே போயிடுச்சு. ஸோ தட் இது ப்ரைஸில் ஆல்ரெடி ஃபேக்டர் ஆயிடுச்சு. ஸோ இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே 0.25 பேசிஸ் பாயிண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணாங்கன்னா அந்த ஈவெண்ட் வில் பிகம் நான் ஈவெண்ட். அதனால் மார்க்கெட்டில் எந்த விதமான இது விஷயங்களும் நடக்காது.
இதை முடிச்சதுக்கப்புறம் ஜெரம் பவுல் வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுப்பாரு. அதில் அவர் என்ன சொல்கிறாரு, ஃபர்தராக வந்து ஹாக்கிஸா பேசுகிறாரா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா டோவிஷா பேசுகிறாரா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அவர் அடுத்த ஏன்னா ஃபர்தராக அதாவது இந்த வருஷம் 0.5 பேசிஸ் பாயிண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் இருக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்ப்பு. இதை பண்ணாங்கன்னா 0.25 பேசிஸ் பாயிண்ட். இன்னொன்று பண்ணணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்டோபரில் ஒன்று இருக்குது, டிசம்பரில் ஒன்று இருக்குது. இன்னும் 2 மீட்டிங் இருக்குது. அந்த 2 மீட்டிங்கில் இன்னொரு 25 பேசிஸ் பாயிண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணுவாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இதுக்கப்புறம் மார்க்கெட் பார்க்க போகுது. இந்த மீட்டிங்கில் என்ன நடக்குங்கிறது ஆல்ரெடி அவங்களுக்குலாம் தெரியும். அதனால் அதை பற்றி மார்க்கெட் கவலைப்படாது. அதுக்கு அடுத்து இருக்கிற இந்த 2 மீட்டிங்கில் ரேட் கட் இருக்குமா அப்படிங்கிறதுக்கு நமக்கு இந்த விஷயங்கள்லாம் வந்து சப்போர்ட் பண்ணணும். இங்கே வர டேட்டாஸ்லாம் சப்போர்ட் பண்ணணும். அதை பொறுத்து தான் ஃபெட் கவர்னர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீச்சை கொடுப்பாரு. அதை பொறுத்து மார்க்கெட் ரியாக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இதெல்லாம் 17ஆம் தேதி நடக்க போகிற கதை. பட் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வர எல்லா டேட்டாவுமே இதையுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். மோஸ்ட்லி இதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாதே உங்களுக்கு இந்த அக்டோபர் 29ம் இந்த 10th டிசம்பர் இருக்குது பார்த்தீங்களா, இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிருக்கோம். ஸோ இந்த 10th டிசம்பர்லாம் பாருங்களேன் 3.5 to 3.75 ஆமாம். அந்த அளவுக்கு 40% எதிர்பார்க்குறாங்க. ஓவர் ஆசையில் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோலாம் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சொல்கிறேன், இந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. இதெல்லாம் மாறும். இது மாற உங்களுக்கு இதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட்டும் யூஎஸ் மார்க்கெட்டும் பிஹேவ் பண்ணும். யூஎஸ் மார்க்கெட்டுக்கு சளி பிடிச்சா நம்ம தும்மல் போட்டு தான் ஆகணும். நம்ம மார்க்கெட் அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணும். அதனால தான் நம்ம யூஎஸ் மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறதுமே ரொம்ப கூர்மையாக கவனிக்க வேண்டியிருக்குங்க. இதை தாண்டி இன்னொரு நல்ல விஷயம், அது நல்ல விஷயமானு தெரியல. ஆனால் இப்போது யூஎஸில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது இந்தியாவில் வந்து ஹை கோர்ட் சுப்ரீம் கோர்ட்னு 2 இருக்கும் பார்த்தீங்களா. அதில் யூஎஸில் இருக்க அந்த ஹை கோர்ட்டை வந்து அப்பீல் கோர்ட்னு சொல்கிறாங்க. அந்த கோர்ட்டில் வந்து இந்த ட்ரம்ப் வந்து இந்த டாரிஃப் போட்டார் பார்த்தீங்களா பல நாடுகள் மேலே, அதுக்கு அவருக்கு அதிகாரமே கிடையாது, அது ஒரு இல்லீகல் அப்படிங்கிற மாதிரி அந்த வழக்கு அவங்களா தானாக வந்து விசாரித்து அதை வந்து உச்சநீதிமன்றம், அதாவது அங்கே இருக்கிற மேலே இருக்கிற அவங்களோட சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அக்டோபர் 14ஆம் தேதி, இது செப்டம்பர், இது வந்து ஆகஸ்ட் இப்போ முடிஞ்சு அடுத்து செப்டம்பர் வரப்போகுது. அக்டோபர் 14ஆம் தேதிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹியரிங்க்கு வருது சுப்ரீம் கோர்ட்டுக்கு. அதை அவங்க எடுத்துக்கிறாங்களா இல்லையா, இந்த டைமுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் என்ன அப்பீல் பண்ணுறாரு, அதுக்கு அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து 14ஆம் தேதி ஒரு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்து அப்போவே ரிசல்ட் கிடைச்சிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா இன்னும் 2-3 மாதம் தள்ளி போய் கூட வந்து ரிசல்ட் கிடைக்கலாம். உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் கோர்ட் சிஸ்டம்லாம் எப்படி இருக்குன்ட்டு. அவ்வளோ சீக்கிரமான ஒரு விஷயத்தை வந்து சொல்லிட மாட்டாங்க. இட் வில் டேக் சம் டைம். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்லது இருக்குது. ஏன்னா அப்பீல் கோர்ட் வந்து ஃபீல் பண்ணுது. அதுக்கு சட்டம் என்ன சொல்லுது, சட்டம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கணும். இந்த டாரிஃப் போட்டாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து பிரசிடென்ட்டுக்கு போகிறதுக்கு அதிகாரமே இல்லையாமா அமெரிக்க சட்டத்தின்படி. யார் போடணும்னா பார்லிமெண்ட். இப்போ நம்ம பார்லிமெண்ட்டில் கூட்டி ஒரு மசோதாவை தாக்கல் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் தான் சட்டமாக மாறும். அதே மாதிரி அங்கே அதை வந்து காங்கிரஸ்ன்னு சொல்கிறாங்க. அங்கே 2 விதமான அமைப்பு இருக்குது. செனட்னு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் வந்து இன்னொரு அதே மாதிரி இன்னொரு பாடி இருக்குது. இப்போ நம்ம லோக்சபா ராஜ்யசபான்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி அங்கே 2 பாடி இருக்குது. அவங்கெல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து காங்கிரஸில் பேசி முடிவு பண்ணி தான் ஒரு முடிவு எடுக்கணும். அதுக்கு ஓட்டிங்லாம் நடத்தணும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் ட்ரம்ப் வந்து இது பண்ணிட்டாரு, அதுக்கு அமெரிக்க சட்டத்தில் இடம் இல்லை, அதனால தான் நாங்கள் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி கோர்ட்டில் சொல்லியிருக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு வந்து அதிபருக்கு வந்து ஆதரவாக வருமா இல்லை எதிர்ப்பாக வருமா அப்படிங்கிறதுமே பார்க்க வேண்டியிருக்கு. சப்போஸ் அக்டோபர் 14ஆம் தேதி வந்து சுப்ரீம் கோர்ட் செல்லாது நீங்கள் போட்ட சட்டமெல்லாம் செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அது ஒரு நல்ல விஷயம். உலக நாடுகள் எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல விஷயம் தான். எக்கனாமிக்கு நல்ல விஷயம், இந்தியாவுக்கும் அது நல்ல விஷயம். ஏன்னா இப்போதைக்கு இந்த டாரிஃபால் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது இந்தியா தான். ஆனால் அவ்வளோ சீக்கிரமெல்லாம் டொனால்ட் ட்ரம்ப் வந்து இதை நடக்க விட மாட்டார் அப்படின்னு எனக்கு உள்ளுணர்வு சொல்லுது. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். இது ஒரு நியூஸுங்க. ஆனால் இதுவுமே வந்து அடுத்த வாரத்தில் பெரிய இம்பாக்டை ஏற்படுத்த போகிறதில்ல. தொலை தூரத்தில் உங்களுக்கு 1 மாதம் கழித்து வரலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியூஸ் தான் இது. ஸோ இதையும் தெரிஞ்சுக்குங்க. அடுத்து இப்போ நம்ம நிஃப்டியோட அனாலிசிஸ்க்கு வந்துடலாங்க. ஸோ முதல்ல நம்ம மந்த்லி டைம் ஃப்ரேம்லேருந்து பார்த்துடலாம். ஸோ மந்த்லி டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இன்னும் புல்லிஷாக தான் இருக்குது. ஏன்னா பிரித்தனமாக ஒரு ஹை வந்திருக்கு. அதாவது லோவிலேருந்து பாருங்களேன், லோவிலேருந்து ஒரு 18% மார்க்கெட் கீழே போயிட்டு, அந்த 18% கீழே போயிட்டு ஒரு 5% தான் கீழே வந்திருக்கு. 50% ரீட்ரேஸ்மெண்ட் கூட இன்னும் வரவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் மந்த்லி டைம் ஃப்ரேமில் இங்கே ஒரு ஃபேர் வேல்யூ கேப் வர ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த 823,871 ரேஞ்சில் ஒரு பயங்கரமான ஃபேர் வேல்யூ கேப் அப்படிங்கிறது இருக்குது. மேபி மார்க்கெட் இந்த ஃபேர் வேல்யூ கேப்புக்கு வர்றதுக்கு அதிகமான ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது இருக்குது. வருமாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாங்க. ஸோ இன்னும் புல்லிஷாக தாங்க இருக்குது. மந்த்லி டைம் ஃப்ரேமில் ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட். ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஹையர் ஹை இன்னும் போடலை, அதற்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து அப்படியே வீக்லி டைம் ஃப்ரேமுக்கு வந்தீங்கன்னா மார்க்கெட் பயங்கர பியரிஷாக இருக்குங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம மார்க்கெட் வந்து கோவிடுக்கு அப்புறம் நினைக்கிறேன் 1, 2, 3, 4, 5, 6 வாரங்கள் தொடர்ந்து கீழே வந்துச்சு. அப்படி வந்ததோடைய 50% ரீட்ரேஸ்மெண்ட் இங்கே பார்த்தீங்களா, இதுதான்.
அதாவது 25,000 அப்படிங்கிறது தான் அந்த ஃபாலோட 50% ரீட்ரேஸ்மெண்ட்டு. ஜிஎஸ்டின்னு ஒரு நியூஸை விட்டாங்க. அந்த நியூஸின் காரணமாக மேலே போய் எல்லாத்தோட ஸ்டாப் லாஸையும் அடிச்சு விட்டு திருப்பியும் வரட்டாமாமன்னு கீழே வந்துட்டாங்க. இது எல்லாமே ஒரு பியரிஸான சைன் தான். இப்போ உங்கள் கண்களுக்கு என்ன தெரிகிறது அப்படின்னா, என் கண்களுக்கு ஒரு ஃபேர் வேல்யூ கேப் அப்படிங்கிறது தெரியுது. இந்த இடத்துல ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. இது கேப்பாகவே இருக்கணும் அப்படின்னா ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 426க்கு கீழேயே அடுத்த வாரம் க்ளோஸ் வைக்கணும். அது ரொம்ப கஷ்டமான விஷயம். கண்டிப்பாக மார்க்கெட்டிங்கிறது மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கங்களேன். ஸோ வீக்லி டைம் ஃப்ரேமில் இந்த இடத்துல ஒரு ஃபேர் வேல்யூ கேப் வந்துருச்சுன்னு வச்சுக்கங்களேன், அது மார்க்கெட்டில் இன்னுமே ஒரு அதிகப்படியான ஒரு பியரிஷ்னஸை ஏற்படுத்தும். ஏன்னா அது 50% ரீட்ரேஸ்மெண்ட்டில் லிக்விடிட்டி ஸ்வீப் அடிச்சிருக்கு. அப்போ லிக்விடிட்டி ஸ்வீப் வந்து ஃபேர் வேல்யூ கேப் வந்துச்சுன்னா ஸ்மார்ட் மணி உள்ளே வந்துருச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் பயங்கர பியரிஷாக மாறப்போகுதுன்னு அர்த்தம். அப்படி இந்த இடத்துல ஃபேர் வேல்யூ கேப் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா ப்ரைஸ் இங்கேருந்து மினிமம் ஒரு 450 பாயிண்ட் மேலே போகணும். அதாவது இங்கேருந்து இந்த 870ங்கிற ரேஞ்சுக்கு போயிடுச்சு, அதை தொட்டுருச்சு அப்படின்னா இங்கே ஃபேர் வேல்யூ கேப் அப்படிங்கிறது மிட்டிகேட் ஆயிரும், வராமல் போயிடும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு 90% வீக்லியில் இந்த இடத்துல ஃபேர் வேல்யூ கேப் ஒரு சின்ன ஃபேர் வேல்யூ, இந்த மாதிரி சின்ன ஃபேர் வேல்யூ கேப்பாச்சும் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ரிஜெக்ஷன் கேண்டில் ஃபாலோட் பை சூப்பரான பியரிஷ் கேண்டில். ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா வீக்லி டைம் ஃப்ரேமில் இது ஒரு எங்கல்ஃபிங் கேண்டிலும் கூடங்க. ஸோ இருக்கிற ஒட்டுமொத்த செல்லிங் ப்ரெஷரும் என் கண்களுக்கு அப்படியே தெரியுது. இதை விட ஒரு சூப்பரான பியரிஷான ஒரு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னை பார்க்கவே முடியாது. வெறும் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் மட்டும் இங்கே வரலைங்க, இட் இஸ் கம்மிங் அலாங் வித் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரோடையும் வருது. எல்லாத்தையும் ட்ராப் பண்ணிட்டு வர கீழே வருது. ஸோ இது எல்லாமே பியரிஷான ஒரு சைன் தான். இப்போ அப்படியே நம்ம டெய்லி டைம் ஃப்ரேமுக்கு போனோம்னா, அதாவது டைம் ஃப்ரேமை பொறுத்து மாறுது பாருங்களேன். மந்த்லி டைம் ஃப்ரேமில் என்ன நிஃப்டி புல்லிஷாக தான் இருக்குது, இந்த ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது, அதை ஃபில் பண்ணுறதுக்காக வந்துகிட்டு இருக்கு, அவ்வளோதான். ஆனால் வீக்லி டைம் ஃப்ரேமில் பயங்கர பியரிஷாக இருக்குது, டெய்லி டைம் ஃப்ரேமில் அதை விட பியரிஷாக இருக்குது. அண்ட் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி ஸ்வீப்பே அடிக்காமல் மார்க்கெட் கீழேயே போயிட்டு இருக்கு. கடைசியாக லிக்விடிட்டி ஸ்வீப் அடித்த இடத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் மார்க்கெட் வந்து ஒரு 600 பாயிண்ட் வந்து ஸ்டாப் லாஸ் எதையுமே அடிக்காமல் கீழே விழுந்திருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர பியரிஷ் சைன். இங்கே ஃபில் பண்ண வேண்டிய ஃபேர் வேல்யூ கேப்ஸ் நிறையா இருக்குது. அதனால் மார்க்கெட்டில் எப்பொழுது வேண்டுமானாலும் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி சப்போஸ் மார்க்கெட் ரீட்ரேஸ்மெண்ட் வருதுன்னா நான் கொஞ்சம் 1 ஹவர்லாம் சொல்லிங்க, 4 ஹவரில் சொல்கிறேன். ஏன்னா ரொம்ப இது வீக்லி டைம் ஃப்ரேம்ங்கிறதுனால அதுக்கு 4 ஹவர் அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும். அதன் காரணமாக தான். ஸோ இந்த 0.5% லெவல் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது 24,723 இதுக்கு மேலே போச்சு அப்படின்னா நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷரை நம்ம எதிர்பார்க்கலாம். அதாவது லிக்விடிட்டிலாம் ஸ்வீப் பண்ணணும் அப்படின்னா மினிமம் இந்த 2 டேஸ் கேண்டலுக்கு மேலே இருக்கிற ஹையை போய் அங்கே இருக்க லிக்விடிட்டி எடுக்கணும். இந்த கேண்டலோட ஹை, இந்த கேண்டலோட ஹை, அதுக்கும் மேலே போயிட்டு இந்த 725 ரேஞ்சுக்கு போச்சுன்னா அதை ஒரு தரமான ரீட்ரேஸ்மெண்ட்டாக நம்ம பார்க்கலாம். ஃபர்தராக மார்க்கெட் வந்து இந்த ரீட்ரேஸ்மெண்ட்லாம் முடிச்சுட்டு இந்த ஃபேர் வேல்யூ கேப்பையும் டச் பண்ணிவிட்டு கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ நம்ம வாட்ச் பண்ண வேண்டிய இடம் அப்படிங்கிறது இப்போதைக்கு 723. சப்போஸ் மண்டே மார்க்கெட் கீழே விழுந்துச்சுன்னா இந்த லெவல் அப்படிங்கிறது மாறிடும். இப்போதைக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா 723 அப்படிங்கிற லெவலில் இருக்குது. ஸோ இப்போது ப்ரைஸ் வில் ஆல்வேஸ் மூவ் ஃப்ரம் ஒன் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி டு அனதர் லெவல் ஆஃப் லிக்விடிட்டிங்க. அதுதான் வந்து மார்க்கெட்டுடைய ஃப்ளோவே. அப்போ மார்க்கெட் இங்கே லிக்விடிட்டி ஸ்வீப் அடிச்சு கீழே வந்துச்சு அப்படின்னா, அதாவது இதுக்கு மேலே இருக்க லிக்விடிட்டி வந்து 25,000க்கு மேலே இருக்க லிக்விடிட்டி எடுத்துட்டு கீழே வரான்னா அவனுக்கு அடுத்து லிக்விடிட்டி இருக்க முக்கியமான இடம் 24,336 அப்படிங்கிற இந்த லெவல் தான். அப்போது ப்ரைஸ் வந்து சப்போஸ் இந்த மாதிரி இப்போ ரொம்ப நேரமாக லிக்விடிட்டி எடுக்காமே கீழே விழுந்துட்டு இருக்கான் பார்த்தீங்களா, அந்த மாதிரியே விழுந்துட்டு இருந்தான்னா இந்த 24,336 கிட்ட வந்துச்சுன்னா நல்ல ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டை நம்ம பார்க்கலாம். உதாரணத்துக்கு இப்படி மார்க்கெட் கீழேயே விழுந்துட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா, திடீர்னு ஒரு பவுன்ஸ் பேக் வந்துச்சு. எத்தனை பாயிண்ட் மூவ் பாருங்க, ஒரு 800 பாயிண்ட் மூவ் வந்துச்சு. இதை பார்த்து மார்க்கெட்டில் இருக்க பாதி பேர் இல்லை, முக்கால்வாசி பேர், முக்கியமாக ரீட்டைலர்ஸ் எல்லாருமே மார்க்கெட் இங்கேருந்து ஆல் டைம் ஹைக்கு போக போகுது அப்படின்னு கணக்கு போட்டிருப்பாங்க. ஆனால் அதுதான் அங்கே தான் வச்சேன் ட்விஸ்ட்டுங்கிற மாதிரி ட்ராப்பை போட்டு கீழே வந்துட்டான் பார்த்தீங்களா. ஏன்னா இங்கே இருக்க லிக்விடிட்டிலாம் ஸ்வீப் பண்ணாமையே மார்க்கெட் கீழே வந்துட்டு இருந்துச்சு, இங்கே இருக்க லிக்விடிட்டி இன்னுமே எடுக்கப்படலை. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயுமே ஒரு ஹெவியான ஃபால் அப்படிங்கிறது வருது, லிக்விடிட்டி எடுக்காமையே போயிட்டு இருக்கான். அப்போ அதே மாதிரி 800 பாயிண்ட் கொடுக்கலனாலும் ஒரு 400 பாயிண்ட் இப்போ 300லேருந்து மேபி அதோட இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேனே, உங்களுக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் கேண்டில் கொடுத்துருது. இங்கே மண்டே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேரிஷான கேண்டில் கீழே க்ளோஸ் வச்சிருது. உதாரணத்துக்கு 245 க்ளோஸ் வச்சிருதுன்னு வச்சுங்களேன். அப்போது எந்த இடத்துல லிக்விடிட்டி ஸ்வீப் படிக்காமல் இருக்குன்னா 25,022. அப்போ கீழே போச்சுன்னா 24,242 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது இதனுடைய 50% உங்களுக்கு வந்து இங்கே இருக்குது 24,630 அப்படிங்கிறது மாறிடும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்போது இங்கேருந்து மார்க்கெட் எவ்வளோ தூரம் மேலே போகணும், 400 பாயிண்ட் மேலே போகும். எல்லா ரீட்டைலர்ஸும் இப்படி மேலே போகும்போது ஓஹோ மார்க்கெட் புல்லிஷாக மாறிடுச்சிடோ அப்படின்னு நினைக்கும் போது இங்கே இருக்க லிக்விடிட்டிலாம் டேப் பண்ணிவிட்டு திரும்பி மார்க்கெட் கீழே வந்துடும். இது எல்லாமே எப்போ மாறும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படிங்கிறது வரணும். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கண்ணுக்கே தெரிலைங்க. இன்னொரு பெரிய ஃபால் வந்தால் தான் அது கண்களுக்கு தெரியும். ஸோ மார்க்கெட் வந்து நல்லதொரு ஃபாலை கொடுக்கறதுக்கான எல்லா சைன்ஸுமே என் கண்களுக்கு தெரிகிறதுங்க. நான் மார்க்கெட்டை ரிப்பீட்டடாக இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கேன்.
சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படிங்கிறது ரொம்ப பக்கத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அதை உண்டு பண்ணும். அதாவது ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட்டை கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஃபாலை கொடுக்கும். அப்படி கொடுக்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் லைன் அப்படிங்கிறது வரும். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எதை தாண்டினா புல்லிஷாக மாறும்னா இப்போது இருக்க நிலைமைக்கு 850ங்கிறத தாண்டணுங்க. இந்த இடத்துல நான் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் ஒரு விஷயம் பார்த்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்க, மார்க்கெட்டில் கேப் வரதே ஃபில் பண்ணுறதுக்கு தாங்க. இது வந்து வால்யூம் கேப் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த 24,849 இருக்குது பார்த்தீங்களா, இதை தாண்டணும். எப்பவுமேங்க இந்த மாதிரி கேப் வந்துச்சுன்னா ஸ்மார்ட் மணி ஏகப்பட்ட காசை இறக்கியிருக்கான்னு அர்த்தம். ஏன்னா பணத்தை பயங்கரமாக இறக்குனாதான் இந்த மாதிரிலாம் கேப்பை கிரியேட் பண்ண முடியும். 1 மினிட்ல இந்த மாதிரி நிறைய கேப்பை பார்க்கலாம். ஆனால் 5 மினிட்ஸில் ரொம்ப ரேராக தாங்க வரும். அது நிஃப்டியில் மட்டும் வரல, நிஃப்டி ஃபியூச்சர்லேயுமே வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஒரு நிமிஷம் நான் ஃபியூச்சர்ஸ்லையுமே காட்டுறேன். இங்கே பாருங்க, அதே நேரம் அதே இடம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது 863 அப்படிங்கிற லெவல் இருக்குது. ஸோ இந்த கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக மேலே போனான்னு வச்சுக்கங்களேன், அப்போ நம்ம அது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படின்னு நம்பலாம். ஆனால் அதுக்குமே இப்போ இருக்க நிஃப்டி இருக்கிற நிலவையில் தான் 400 பாயிண்ட் மேலே போகணும். அதற்கான எந்த முகாந்திரமும் எந்த அறிகுறியும் வந்து இப்போதைக்கு தெரிலைங்க. அதனால் இந்த லெவலில் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்க வேண்டியது அந்த ஃபாலோடைய 50% ரீட்ரேஸ்மெண்ட் லெவலான 720 சில்லரை நினைக்கிற அந்த ரேஞ்சு. அதையும் தாண்டி மார்க்கெட் மேலே போகும்போது 850. இந்த 850 வரைக்கும் மார்க்கெட் போனாலுமே எதுக்காக போகிறான்னா இங்கே இருக்கிற அந்த லிக்விடிட்டியை கிராப் பண்ணுறதுக்காக போகிறான் அப்படின்னு அர்த்தமே ஒழிய அது புல்லிஷாலாம் மாறலன்னு அர்த்தம். ஸோ மார்க்கெட் இங்கேருந்து 400 பாயிண்ட் மேலே போனாலும் 450 பாயிண்ட் மேலே போனாலும் மார்க்கெட் இங்கேருந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சு, மார்க்கெட் பொத்துக்கிட்டு மேலே போகிறான்னு நினைக்காதீங்க. அது வந்து இங்கே இருக்க ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுக்கு தான் போகிறான். அவன் புல்லிஷாலாம் மாற மாட்டான். அது தெரியாமல் ஆல் டைம் ஹை போவான் என்று நினைக்காதீர்கள். சரி, ஓகே, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த 50% லெவலான நம்ம அப்ளை போட்டோம்னு நினைக்கிறேன், 720 ரேஞ்சில் வந்துச்சு அண்ட் 850 இதெல்லாம் தாண்டினா தான் மார்க்கெட் புல்லிஷாக மாறும். அதே மாதிரி இந்த 336ஐயும் பிரேக் பண்ணும்போது நல்ல ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எதிர்பார்க்கலாம். அப்படி வர ரீட்ரேஸ்மெண்ட் கண்டிப்பாக அதோட 50%க்கோ ஆர் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு குட்டியோண்டு ஒரு டிசெண்டிங் சேனல் மாதிரியான ஒரு பேட்டர்ன் அப்படிங்கிறது வந்திருக்கு. அதுக்கு மேலே நிறைய பேர்த்தோட ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது இருக்கும். இந்த 24,680 அப்படி போகும்போது அதோட 50% லெவலும் மாறிடும். அப்போது இவ்வளோ தூரம் வர்றதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாமே இங்கே சப்போஸ் மார்க்கெட் பேரிஷாக பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா நல்லது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வந்துட்டு தான் ஃபர்தராக கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி கீழே போகிற மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக 980 இந்தியா பாகிஸ்தான் போர் வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த போகிறப்போ மார்க்கெட் வந்து கீழே ஓப்பன் ஆகிட்டு இந்த இடத்துல விற்க போடாமல் மேலே போயிருக்கான். என்றைக்குமே ஒரு கேண்டிலுக்கு கீழே விற்கலாமல் இருந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன், அதை அடிக்கிறதுக்காக அவன் போய் தான் ஆகணும். அந்த இடத்துல நிறைய லிக்விடிட்டி இருக்கும். அந்த விதத்தில் இந்த 935 அப்படிங்கிற லெவலுக்கு பொழந்துக்கிட்டு கீழே விழுறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. என் கண்களுக்கு தெரிஞ்சிருச்சுங்க, 23,935 அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அது எப்போ வரப்போகுது அப்படிங்கிறதான் கேள்வி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி விட்டால் இது அடிக்கிறதுக்கு ஒரு சிறப்பான ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் அதற்கான சூழ்நிலை எதுவுமே வந்து அவ்வளோ சீக்கிரமாக பொருந்தி வராது. எனக்கு தெரிஞ்சு அதனால் அடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். அது இந்த வாரமே வருமா இல்லை இன்னொரு இந்த மாதம் வந்துருமா, எனக்கு தெரிஞ்சு இந்த மாதத்துக்குள்ளே செப்டம்பர் முடியறதுக்குள்ளே அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்த வாரமே வருமா அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்து இருந்து பார்க்கணுங்க. ஸோ இப்போதைக்கு இதுதான் நிலவரம். ஸோ ஓரளவு சம்மரைஸ் பண்ணணும் அப்படின்னா நடக்கிற நிகழ்வுகள் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்டுக்கு சாதகமாக இல்லை. வர்ற எல்லா நியூஸும் வர்ற எல்லா டேட்டாவும் யூஎஸ் மார்க்கெட்டுடைய அந்த ரிவர்சல் கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்டை உழுக்காட்டுறக்குனே தான் இருக்குது. ஸோ ஒரு நல்ல ரீட்ரேஸ்மெண்ட் அப்படிங்கிறது இன்னுமே நிஃப்டியில் பேலன்ஸ் இருக்குது. அந்த ரீட்ரேஸ்மெண்ட் நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா பையிங் பொசிஷன் எடுக்க வச்சு அதுக்கப்புறமா அவங்கள ட்ராப் பண்ணி வெறித்தனமாக கீழே இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இறங்கும்போது ப்ரைஸ் வந்து இந்த 23,935 லெவலுக்கு போகிறக்கூட வாய்ப்பு இருக்குது. அண்ட் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான சப்போர்ட்டாக 24,336 அப்படிங்கிற அந்த லெவலும் இந்த ஹை அண்ட் லோ இப்போதைக்கு இருக்க நிலைமைக்கு சப்போஸ் இந்த மண்டேவோ மார்க்கெட் மேலே போகுதுன்னா 778 அப்படிங்கிற இந்த லெவலும் கண்டிப்பாக இருக்கும். சப்போஸ் மார்க்கெட் ஃபர்தராக ஃபாலோ ஆகுதுன்னா இந்த 0.5% லெவல் அதை வந்து நீங்கள் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு வந்து ஒரு அந்த 50% ரீட்ரேஸ்மெண்ட் லெவலாக இருக்கும். இருங்க, இதை நான் இங்கேருந்து போட்டேன், ஒரே நிமிஷம் இருங்க. அங்கேருந்து போட தேவையில்லை, நம்ம லிக்விடிட்டி ஸ்வீப் படித்த இடத்துலேருந்து போட்டால் போதும். அதாவது இங்கேருந்து போட்டால் போதும், அது கொஞ்சம் ஓவராக போயிடும். இதுதான் சரியான லெவலாக இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இந்த 713ங்கிற இப்போதைக்கு 713 ஃபர்தராக மார்க்கெட் கீழே விழுந்துச்சுன்னா இந்த லெவலுங்கிறத நம்ம மாற்றிக்கலாம், அங்கே வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ ஓவராலாக சொன்னோம்னா இமீடியட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது இதுதான். 24,680ங்கிறது ஒரு இமீடியட் ரெசிஸ்டன்ஸாகவும் இமீடியட் சப்போர்ட்டாக இந்த 24,336 இருக்கிறது. ஸோ என்னவாக போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி மார்க்கெட்டை ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிடிடி ஆப் இருக்குது. அதில் PO3 அப்படிங்கிற ஒரு
மார்க்கெட்டில் ஒர்க் அவுட் ஆகக்கூடிய விஷயத்தை பற்றியுமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஃப்ரீ மெட்டீரியல் டேப்ல அது அவைலபிளாக இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்னா அதையுமே செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ட்ரேட் பண்ணுற மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூப் அல்காரிதம் ட்ரிகர் பண்ணி நம்ம நிறைய பார்வையாளர் நம்ம சேனலில் கொண்டு வந்து சேர்க்கும். நன்றி.